ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜெவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் டேட்டை வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றத பார்க்கணும். ஸோ இது வந்து எதுக்காக வரும்னா, ஸோ நிறைய யூஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட் டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே யூனிக்காக ஒரே மாதிரி மாறாமல் இருக்கணும்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அது எப்படி மாற்றுதுன்னா, ஸோ நீங்கள் ஒரே ஒரு டேட் தான் மாற்றுறீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சிங்கிள் கோட் ஸ்டார்ட் பண்ணாவே அது வந்து டெக்ஸ்ட்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேட் ஃபார்மேட் மாற்றினா மாறாது. அதே வந்து நீங்கள் கீழே மாற்றுங்க, கீழே மாற்றாதது மாற்றிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாறுதா? ஸோ இங்கே வந்து இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நம்ம எந்த டேட் செஞ்சு எந்த ஃபார்மேட் மாற்றினாலும் மாறாது. ஓகேங்களா? இது வந்து ஒரே ஒரு செல் இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லை நிறையா இது ஃபுல்லாகவே மாற்றணும்னா ஒவ்வொன்றா F2 கொடுத்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் இந்த இது டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து நிறைய இது யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காத நம்பருக்கு பார்த்துக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட்டு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுன்றது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுமோ. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இயரு, இடையில செப்பரேட்டர் வந்து ஐஃபன், இல்லை வந்து எனக்கு ஸ்லாஷ் வேணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து மந்த்து, டிடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணுனாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து போட்டிங்கன்னா மந்த்து ஃபுல்லாக வரும். மந்த்து 3 லெட்டர் வரும். ஸோ 4 போட்டிங்கன்னா ஜனவரின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை மாற்றி இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி மாற்றினாலும் அது மாறாது. டேட் வந்து எதாச்சும் மாறவே மாறாது. இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு மெத்தடு இப்போ வந்து நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோமா? ஸோ 3வது மெத்தடு பார்த்திங்கன்னா, செலக்ட் பண்ணிக்காங்க. டேட்டா செலக்ட் பண்ணிக்காங்க. டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு காலம் இந்த ஆப்ஷன் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீலிமிட்டட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போங்க. இங்கேயும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ ரிசல்ட் எனக்கு வந்து இதே செல்லில் தான் வேணும்னா இதே இடத்துல வேணும்னா நீங்கள் அப்படியே ஃபினிஷ் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்னு ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் டேட்டா கொடுத்து மாற்றினாலும் மாறாது. அப்படியே தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும், ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கணும், அடுத்த செல்லில் மாறணும்னா அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு காலம் போயிடுங்க. இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இங்கே வந்து C6ன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு பதில் D6ன்னு மாற்றுங்க. டியை மாற்றுங்க. ஸோ ஃபினிஷ் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டேட்டா. இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட் வந்துருச்சு. ஸோ இது வந்து 3 மெத்தட் பார்த்துட்டோம். 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நோட் பேடில் நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுக்கோங்க. இந்த டேட்டா காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுக்கோங்க. காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுட்டு திருப்பியும் காப்பி பண்ணிக்கோங்க. நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றிடுங்க. அதாவது ஃபார்மேட் செல்லில் போய்ட்டு டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நோட் பேடில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது டேட்டா மாற்றுங்க. எந்த டேட்டு மாற்றினாலும் மாறாது. ஆனால் இங்கே மாற்றுங்க, இங்கே மாறும். ஏன்னா இங்கே வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றலாம். ஸோ இது வந்து இன்னும் நிறைய மெத்தட் கூட இருக்கும். ஸோ நான் என்னுடைய இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதில் 4 மெத்தடில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.